ஆம், அவங்களுக்கு வாழ்க்கையே போரிங் ஆகும். और उनके जीवन भी जो है वो जीवन में भी वो थक जाएंगे। ஆமா. எல்லாத்துலயும் அந்த வாவ் ஃபீலிங்க நீங்க உங்களுக்கு ஆண்டவர் குடுக்கணும்னா, நீங்க அதுக்கு புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள நீங்க நல்லா புரிஞ்சிருக்கணும். देखिए परमेश्वर आपके जीवन में कुछ देना है तो कुछ बातों को जो है बातों के विषय में जो आपको जानकारी प्राप्त करना बहुत ज़रूरी है। ஸோ உங்களுக்கு நீங்களே வாவ் சொல்லிக்க நீங்க பழகணும். इसीलिए अपने आप में जो है वाह रे वाह! मैं कितना शानदार व्यक्ति हूँ। ये इन बातों को अपने आप में बोलने आप आदत डालिए। உங்க பிள்ளைகளுக்கு वाव சொல்ல பழகுங்க. अपने बच्चों को भी ये इन बातों को सिखाइए। वाह रे वाह! मैं कितना शानदार हूँ। ये बात अपने बच्चों को भी सिखाइए। எந்த அளவுக்கு இந்த வாவ் உங்க லைஃப்ல நெறைய இருக்குதோ, அந்த அளவுக்கு நீங்க உங்கள நீங்களே ரொம்ப உங்க பாசிட்டிவா உணர ஆரம்பிப்பீங்க. आपके जीवन में वाह रे वाह! ये जो आप कितना अपने जीवन में महसूस करते हो उतने ही जो है अपने आप में जो सकारात्मक हो जो महसूस करोगे। ஸோ இந்த எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு நினைவுகள், பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்குள்ள எப்பவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ये देखिए आपके जीवन में जो है सर्वदा जो है जो सकारात्मक जो बातें हैं, सकारात्मक जो सोच है, जो सकारात्मक विचार है, आपके अंदर लगातार दौड़ते रहना चाहिए। நீங்க அதுல ஃப்ளோ ஆகும்போது தான் நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனர்ஜிய ஃபீல் பண்ணுவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. லைஃப் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ये देखिए ये जो वाह रे वाह! ये जो बात को आप उस महसूस करने के समय आपके जीवन में ऊर्जा होगा, आपके जीवन में खुशी होगा, आपके जीवन में आप संतुष्ट रहोगे। அப்ப இந்த கால வேளையில நீங்க எல்லாரும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். इसीलिए आज के सवेरे के समय और प्रति सवेरे के समय जो है एकदम जो पॉजिटिव में रहने ही जो है आप अपने आप में लगातार कोशिश करते रहे। ஏன் நீங்க பாசிட்டிவா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்துல நம்மள சுத்தி ஃபுல்லாவே எல்லாருமே நெறைய பேர் 99% பீப்பிள் ரொம்ப நெகட்டிவான மக்கள் தான் நம்மள சுத்தி இருக்கிறாங்க எப்பவுமே. ये देखिए हम क्यों ये सकारात्मक बातों में बनने नहीं रह पाते हैं, क्योंकि ये संसार के जो 99% जो है सारे लोग जो है नकारात्मक सोच विचार से ही भरे हुए हैं। அப்ப இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல நிரம்பி இருக்கிற பீப்பிளோட நம்ம டிராவல் பண்ணும்போது நமக்கு ஈஸியா என்ன ஆகும்னா நமக்குள்ள அந்த நெகட்டிவான தாட்ஸ் என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ये देखिए जो नकारात्मक सोच वाले लोगों के साथ हम जब उनके साथ चलते हैं तो उस समय क्या होता है उनके जो नकारात्मक सोच के बातें जो हमें भी जो आकर पकड़ लेती है। இயேசு சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். और यीशु ने ये बात कहा कि आप इस संसार के नमक हो। உப்புன்னு ஏன் ஆண்டவர் உப்போட கம்பேர் பண்றாரு? எதுக்காக உப்போட உங்களை கம்பேர் பண்ணணும்? तो ये बात को समझने की कोशिश करिए क्यों प्रभु आपको नमक के साथ तुलना करता है। உப்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, உப்போட சீக்ரெட் என்னன்னா, உப்பு எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அங்க அது ஒரு பாசிட்டிவான வர்க்க வேலை செய்யும். சால்ட்டோட வர்க்க. यानी कि नमक का जो तात्पर्य ये है कि वो जहाँ पर भी सकारात्मक है वहां पर नमक जाकर जहाँ पर नकारात्मक है वहां पर नमक जाकर सकारात्मक बना देता है। ஸோ அப்ப உங்களை ஏன் உப்புக்கு கம்பேர் பண்றாருன்னா, நீங்க இந்த உலகத்துல நெகட்டிவிட்டி நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல நீங்க தான் பாசிட்டிவான பீப்புள். நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பா இருந்து எப்பவுமே நல் வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்க உங்களை தான் வச்சிருக்காரு. यहाँ देखिए पूरे संसार जो नकारात्मक से भरा हुआ है वहां उस नकारात्मक
नकारात्मक भरा हुआ संसार में जो है सकारात्मक सोच वाले लोग, आप लोग यानी कि आप लोग नमक है, आपको इसलिए रखा है कि जहाँ पर सकारात्मक सोच वाले लोग हैं माफ करें, नकारात्मक सोच वाले लोग हैं, वहां पर सकारात्मक सोच के द्वारा अपने जीवन को बदलने के लिए ही आपको यहाँ पर रखा हुआ है। அதனாலதான் இன்னொரு வசனத்துல சொல்றாரு, உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், அது வெளியில கொட்டப்படுவதற்கு மிதிக்கப்படுவதற்குமே ஒன்றி வேறொன்றுக்கும் உதவாதுன்னு அதுக்காக தான் சொல்றாரு. और इसीलिए कहता है कि अगर नमक अपने स्वाद को खो दे, वहां पर उस नमक को रौंदे जाना और फेंकने का ही काम आता है और किसी काम का नहीं आता है, कहता है। ஆமா, நீங்க பாருங்க, உப்பு போட்டு ஒரு இதுல வச்சுட்டோம்னா அந்த பொருள் சீக்கிரம் கெடாது. அந்த பொருள் கெடாது. உப்பு இருக்கிற பொருள் வந்து கெட முடியாது. ध्यान दें कि किसी में अगर नमक को हम जोड़ देंगे तो वो जो वस्तु जो है शीघ्र ही जो है वो बिगड़ेगा नहीं, खराब नहीं होगा। அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்க தான் அந்த உப்பு. உங்களால தான் அந்த பாசிட்டிவிட்டி வந்து இந்த உலகத்துல வளர முடியும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி, ஃபியரால நிரம்பி இருக்கிறாங்க. ध्यान दें कि ये परमेश्वर कहता है आप ही जो है सकारात्मक हो, क्योंकि ये पूरे संसार जो है नकारात्मक सोच विचार से भरे हुए हैं, सभी डरते हुए अपने जीवन को बिता रहे हैं। இப்ப நீங்களுமே அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒண்ணும் நடக்காது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நம்மலாம் சும்மா சாதாரணம், நம்ம எதுக்கு இந்த உலகத்துல இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது இயேசு கிறிஸ்துவை கிரைஸ்ட் உள்ள இருக்கிறவங்களும் நெகட்டிவான வார்த்தைகளையே அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தை காப்பாத்த எவனாலையும் முடியாது. ध्यान देखिए, अगर आप भी जो है ऐसे ही शब्दों को इस्तेमाल करने शुरू कर दे, जिसके अंदर प्रभु यीशु मसीह है, वे लोग भी ऐसे ही शब्द इस्तेमाल करने अगर शुरू कर दे, ये मुझसे नहीं होगा, ये काम बनेगा नहीं, ये काम होने वाला नहीं है, मेरा जीवन क्या होगा पता नहीं, ऐसे नकारात्मक अगर बातों को आप भी अगर करने शुरू कर दे, तो ये संसार को कोई भी नहीं बचा सकता है। அப்ப இந்த உலகத்த காப்பாத்தணும்னா, நீங்க என்னமோ நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஆ காஸ்பல் சொல்றது மட்டும் தான் உலகத்த காப்பாத்துறதுன்னு. இல்ல, 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 இல்ல. அது ஒரு முக்கியமான வேலை. காஸ்பல் சொல்றது ஒரு முக்கியமான வேலை. ஆனா அதே நேரத்துக்கு, நீங்க இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் எந்த அளவுக்கு உப்பா விளங்குறீங்களோ, அதாவது பாசிட்டிவான ஒரு மனிதனாக, எப்பவுமே பாசிட்டிவிட்டி அடுத்தவங்களுக்கு அள்ளி, அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்களோ, தெரிஞ்சுக்கங்க, அப்பவே நீங்க இந்த உலகத்த காப்பாத்த பொறந்தவன்னு அர்த்தம். याद देखिए, आप अगर ये संसार में जो ये नकारात्मक है, यहाँ पर अगर सकारात्मक बातों को अगर करने शुरू कर देंगे, सब कुछ होगा, सब कुछ संभव है। ऐसे इन बातों के द्वारा अगर यहाँ पर संसार में बोलने शुरू कर देंगे, आप ही लोग हो जो इस संसार को बचा सकते हो। ஆமா. ஏன்னா உங்க வாயின் வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுது. நான் சொல்லல. क्योंकि पवित्र शास्त्र कहता है कि आपके मुंह से जो शब्द निकलता है उन शब्दों में बहुत बड़ा सामर्थ है। ये पवित्र शास्त्र कहता है, मैं नहीं कह रहा हूं। உன் நாவிலே அதிகாரம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. நாவானது சிறிய ஒரு அவயவமாக இருந்தும் ஒரு பெரிய காட்டையே கொளுத்திரும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல. நாவுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு வேதம் சொல்லுது. यहाँ देखिए, पवित्र शास्त्र कहता है कि आपका जबान तो छोटा है, परंतु वो बहुत बड़ा जो जंगल को भी जला सकता है करके पवित्र शास्त्र कहता है। ये मैं नहीं कहता हूं। நாவானது சிறிய அவயவமா இருந்தாலும் பெரிய கப்பலை எப்படி ஒரு சின்ன சுக்கான் வந்து திருப்புதோ அந்த மாதிரி நாக்கு நினைச்சா உங்க லைஃபை எந்த டைரக்ஷன்லயும் திருப்ப முடியும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல. யாக்கோபின் நிருபத்துல. यहाँ देखिए, याकूब की पुस्तक में कहता है कि ना जबान जो छोटा सा जबान जो அங்க छोटा सा अंग है, वो अंग छोटा होने पर भी जैसे जहाज में सुकान जो काम करता है, बड़े जहाज को घुमाने का काम करता है, वैसे ही ये जबान आपके छोटा अंग होने। அது ஒரு சிறிய அவயவமாக இருந்தாலும் அது பெரிய வேலைகளை செய்கிறதுன்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லல. இதெல்லாம் நீங்க पर भी யாக்கோபு பைபிள आपका जीवन படிக்கணும். को घुमाने का काम यही करता है। அதாவது பைபிள்ல வந்து எடுத்துக்கிட்டு याकूब की पुस्तक में पढ़िए ये बात। பைபிள்ல வந்து 2 சைடும் எழுதியிருக்கும். और पवित्र शास्त्र में दोनों
பைபிள் 2 பக்கத்துலயுமே நெறைய விஷயங்கள் எழுதியிருக்கும். तो तर, உன் ஆடியோ மிஸ் ஆகுது பாபு. बस फोन आया इसलिए। அ அப்ப உங்க நீங்க எந்த சைட உள்வாங்குறீங்கன்றதுல தான் இருக்கு. நீங்க அ நம்ம நாக்குல ஒண்ணும் இல்லன்னு நெனச்சு அதையே பேசி அதையே எடுத்தீங்கன்னா, அப்படிதான் இருப்பீங்க. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. எத நீங்க மரணமும், ஜீவனும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்ட்டாரு ஆண்டவர். மரணமும் வைக்கிறேன், ஜீவனும் வைக்கிறேன். எத வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஆண்டவர் வந்து உங்க यहाँ முன்னாடி எல்லாத்தையும் வைப்பாரு. எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான். यहाँ देखिए, आपके जबान में जो मृत्यु भी है और जीवन भी है, प्रभु जो दोनों बातों को रखा हुआ है, आपको आपको चुनना है कि आपको मृत्यु चाहिए या जीवन चाहिए। आपका हाथों में है, आप किसे चुनते हो वही आपके जीवन में पूरा होगा। சோ எடுத்துக்க நீங்க என்ன எடுத்துக்கணும்ன்றது உங்க கையில தான் இருக்கு. इसलिए आपको चुनने का काम जो आपके हाथों में है, आप किसे चुनते हो? जीवन को चुनते हो या मृत्यु को चुनते हो? இல்ல நான் இதெல்லாம் எடுக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்காக வாழ்றவன். நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு. அது உங்க விருப்பம். அதுல ஒண்ணும் தப்பும் கிடையாது. அப்படி வாழ்றதுல தவறும் கிடையாது. அது உங்க விருப்பம் தான். தாராளமா இருங்க. नहीं, नहीं, मैं ऐसा नहीं करूँगा, मैं सिर्फ़ परमेश्वर के लिए अपने जीवन को जीऊँगा, ऐसे अगर कहते हैं तो ये आपका इच्छा है, आप चाहे तो ऐसे भी जी सकते हैं। ஆமா. ஆண்டவருக்காக நான் கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தாராளம் அனுபவிங்க. अगर परमेश्वर के लिए मैं दुःख उठाना चाहता हूँ, अगर आप चाहते हो तो ज़रूर आप उठाइए दुःख। ये तो आपका मर्ज़ी है, आप चाहे परमेश्वर के लिए दुःख उठाने चाहते हो तो दुःख उठाइए। ஆனா என்ன, கொஞ்சம் புரிஞ்சு அந்த துக்கத்த எடுத்துக்கங்க. அந்த துக்கம் தேவன் உங்களுக்கு அனுமதிச்சிருக்காரா? தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்காரான்றத மட்டும் சிந்திச்சு எடுத்துக்கங்க. बात ये है कि आप जो दुःख उठा रहे हैं, ये थोड़ा इन बातों में थोड़ा सोचिए कि ये दुःख जो परमेश्वर आपके लिए रखा है, अगर परमेश्वर आपके लिए दुःख रखा है तो आप इस बात को जानकर समझकर आप परमेश्वर अगर रखा है तो ले लीजिए, कोई बात नहीं। ஆனால் கடவுள் அத வைக்கல எனக்கு அப்படின்னா, அத வாலண்டியரா நான் என்னுடைய சுய வைராக்கியத்தின் நிமித்தம் போய் எடுத்துக்கிட்டேன். நான் ஆண்டவருக்காக கஷ்டப்படணும். அப்படின்னு நானே போய் எடுத்துக்கிட்டேன்னா, அது ஆண்டவரும் தடுக்க மாட்டார். ரைட். அது உன்னோட விருப்பம்பா. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ எத வேணாலும் சாய்ஸ் பண்ணு. அது உன்னோட விருப்பம் சார்ந்தது. அது உனக்கு தான். अगर परमेश्वर आपके आपके जीवन में दुःख नहीं रखा है, फिर भी आप चाहते हो कि नहीं मैं इस दुःख को उठाऊँगा, मेरी मर्ज़ी के अनुसार मैं इसे उठाऊँगा, ऐसे अगर सोचते हैं तो आप उठा लीजिए। परमेश्वर कभी आपको नहीं रोकेगा कि आप दुःख मत उठाओ, क्योंकि मृत्यु और जीवन आपके ज़बान में है, आप जो चाहे ले सकते हैं। அது உங்க முன்னாடி இருக்கு. மரணமும் ஜீவனும் உனக்கு वो आप முன்பாக வைக்கிறேன்னு சொல்றாரு. मृत्यु और जीवन दोनों को मैं तुम्हारे सामने रखता हूं. जो तुमको मृत्यु चाहिए और वो तुम चूज सकते हो. प्रभु कहता है जो तुम्हें चाहिए वो तुम चुन सकते हो। அதனால நீங்க தான் சாய்ஸ் பண்ண போறீங்க. அத மறந்துடாதீங்க. इसलिए इसे आप ही चुनने वाले हो, आप इन बातों को ना भूलें। எவ்வளவோ வார்த்தை, எவ்வளவோ வசனம் இருக்கு. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்துல விசுவாசித்தால், வாயினால் அறிக்கை செய். ஏன் வாயில வல்லமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வாயை அறிக்கை செய்ய வைக்கணும்? और यहाँ बहुत सारा वचन ऐसा है, यहाँ कहता है कि आपके प्रभु परमेश्वर के आपके मुंह के द्वारा अंगीकार कर। अगर मुंह में अगर सामत नहीं है तो क्यों कहता है कि मुंह के द्वारा अंगीकार कर करके क्यों कहता है? அப்ப உங்க நாவுல ஒரு அதிகாரம், உங்க நாவுக்கு ஒரு வல்லமை இருக்குன்றதுனால தான் அத சொல்றாரு. आपके मुंह में एक अधिकार है, आपके मुंह में एक सामत है, इसीलिए इन बातों को प्रभु कहता है। நாக்குக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இருக்கு. நாக்குக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இருக்கு. और आपके जो जबान है और जो आपका हृदय है, इन दोनों के बीच में एक संबंध है। சோ நீங்க உங்க கையில தான் இருக்கு. நீங்க அதை எடுத்துக்க போறீங்களா இல்ல விட்டுற போறீங்களாங்கிறது. ये आपके हाथों में है, आप लेने वाले हो या छोड़ देने वाले हो। சோ இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
तो आज के सवेरे के समय प्रभु आपको आशीष देवे। அதனால நீங்க உங்கள போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம சொன்னா இது நடக்குமா? நம்ம சொன்னா இது ஆகுமா? ஆண்டவரே சொல்லி தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாராம். அவர் சாயல்ல இருக்கிற நீங்க நான் சொல்ல மாட்டேன் அப்டின்னா, அப்ப அவர் சாயல்ல உங்கள படைச்சிருக்காரு. அப்புறம் அர்த்தமே இல்லையே. यहाँ देखिए, आप ये मत सोचिए कि मैं बोलने पर होगा कि नहीं होगा, ऐसे मत सोचिए, क्योंकि परमेश्वर बोलने पर ही सब कुछ सृष्टि हुआ है। परमेश्वर के स्वरूप में आप है, तो आप भी बोलने पर सब कुछ आपके जीवन में आप पा सकते हो। அதனால தான் உங்கள அறிக்கை செய்ய சொல்றாரு. பாசிட்டிவான அறிக்கைகள் உங்க நாவுல எப்பவுமே இருக்கணும். அத மறந்துடாதீங்க. पॉजिटिव है ना, कन्फेशन आपके मुंह में हमेशा रहना जरूरी है. जितना लगातार लगातार आप बोलते रहे, அதை நீங்க பண்ணிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது லைஃப்ல. वो लगातार आप करते रहिए, इन बातों को ना छोड़े। அப்பதான் நீங்க உப்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். और तभी आप नमक हो, इसका अर्थ है। எப்ப நீங்க உப்புன்றத நீங்க உணரணும், எப்பெல்லாம் நீங்க உப்பா இருப்பீங்கன்னா, எப்பெல்லாம் நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்களா, ஒரு நெகட்டிவான ஒரு சூழல்ல நீங்க பாசிட்டிவான ஒரு எனர்ஜியா அந்த இடத்துல வெளிப்படுறீங்கன்னா, தெரிஞ்சுக்கங்க, உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல உப்பா அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காரு. ஒரு மனுஷன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கான், ஆனா நீங்க போய் பக்கத்துல நின்னு அவன் கிட்ட ஒரு மனுஷன் நெகட்டிவா இருக்கான், அவன் கிட்ட போய் பக்கத்துல நின்னு நீங்க பாசிட்டிவா பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவனுக்கு நீங்க உப்பா இருக்கீங்க. அந்த மூமெண்ட்ல நீங்க தான் அந்த இடத்துல அவனுக்கு உப்பா இருந்துட்டு இருக்கீங்க, அவனோட நெகட்டிவிட்டியை மாத்துறீங்க. यहाँ देखिए, आप जब भी आपके जीवन में नकारात्मक सोच आता है, उस समय आप जो है सकारात्मक बातों को करने पर आपके जीवन में एक बदलावट आ सकता है। जैसे कि एक व्यक्ति जो नकारात्मक बातों को लगातार करते रहता है, उस व्यक्ति के पास जाकर सकारात्मक बातों को आप करने के समय उस व्यक्ति के जीवन में जो है आप ही नमक बनकर रहते हो। இப்படி ஆண்டவர் உங்களை நிறைய பேரோட லைஃப்ல உப்பா மாத்தணும்னா, நீங்க எப்பவுமே இந்த பாசிட்டிவிட்டிய நீங்க உங்களுக்குள்ள ஃப்ளோ பண்ணிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. अगर आपको परमेश्वर नमक बनाने आप अगर चाहते हैं, तो आप जो है ये सकारात्मक बातों को लगातार करते रहिए और इन बातों को आप कभी भी ना छोड़े। தாவீது அன்னைக்கு அந்த முழு இஸ்ரவேலோட பட்டாளமுமே பயந்து போய் கோலியாத்தை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப தாவீது மட்டும் அந்த இடத்துல பாசிட்டிவா நிக்கிறான். यहाँ देखिए, पूरे इजरायली लोग जो उन दिनों में जो गोलियात को देखकर जो है डरते हुए, कांपते हुए, घबराते हुए रहते थे। उस समय दाऊद एक अकेला व्यक्ति था जो वहां जो सकारात्मक बातों को कर कर वहां खड़ा हुआ था। அதனாலதான் தாவீதுடைய வார்த்தைகளை கேட்டவங்க அவனை கொண்டு போய் ராஜா முன்னாடி கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்படியும் ஒருத்தன் பேசுறாங்க இந்த இடத்துல, எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், ராஜாவே உள்ளுக்குள்ள பயந்து போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு, இவன் என்னன்னா அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். इसीलिए दाऊद को ले जाकर राजा के सामने खड़ा कर दिया, क्योंकि सारे जन वहां पर नकारात्मक बातें कर रहे थे, सिर्फ एक दाऊद था जो सकारात्मक बातें कर रहा था। इसलिए दाऊद को ले जाकर राजा के सामने खड़ा कर दिया, क्योंकि राजा खुद ही उस समय डर रहा था। அப்போ உங்களுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அன்னைக்கு தாவீது அந்த 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 கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறான். எதனால போய் நின்னான்? அவன் வார்த்தையால தான் போய் நின்னான். यानी देखिए, उन दिनों में दाऊद जो है उस गोलियत के सामने जाकर खड़ा हो गया, और कैसे वो खड़ा हो गया, सिर्फ उसके बातों के द्वारा ही जो है वहां पर जाकर खड़ा हुआ। அங்க அவன் சொல்றான், கோலியாத்து தாவீதை பார்த்து சொல்றான், வாடா இன்னைக்கு உன் தலையை பிச்சு காக்காய்க்கு போறான்டாங்கறான். और गोलियत जो दाऊद को कहता है कि तू इधर आ, तुम्हारे सर को नचोड़ के निकाल कर मैं कौवा को डाल दूंगा, कहता है। இல்ல அவன் சொல்றான், யாரு கோலியாத் சொல்றான், நான் என்ன நாயா, உன்னைய போய் அடிக்க அனுப்பியிருக்கான், நீ என்னன்னா ஒரு கல்லையும் கவட்டையும் எடுத்துக்கிட்டு உண்டிகோல் எடுத்துட்டு வந்திருக்க என்னை அடிக்கிறதுக்குன்றான். और दाऊद माफ करे, गोलियत कहता है कि मैं क्या कुत्ता हूं, तू मुझे मारने के लिए गुलेल लेकर आया है। தாவீது சொல்றான், வாடா உன்னை இன்னைக்கு பிச்சு உன் தலையை பிச்சு காக்காய்க்கு போடுறேன்டாங்கறான். और दाऊद कहता है कि आज आ जा, तेरे सर को मैं तोड़ कर निकाल कर मैं कौवा को डाल दूंगा, कहता है। That is what the positive power செய்யும். எல்லாரும் நெகட்டிவாக பயம் என்கிற
ஒரு உணர்வுக்குள்ள எல்லாருமே ஃபியர்ன்ற ஒரு இடத்துல இருந்து எல்லாருமே அந்த ஒரு சினாரியோவை, அந்த யுத்த களத்தை வந்து பயத்தின் ஒரு 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 பயம் என்கிற ஒரு உணர்வுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல ஒரு சின்ன பையன் வரான். அவ்வளவு பாசிட்டிவிட்டியோட நிக்கிறான். அவன் தான் உப்பு. அவன் தான் அந்த இடத்துல உப்பா மாறினான். அதான் உப்புடைய வேலை. जानते जानते ம். हेलो ஆ. जानते कि जानते कि उन उन दिनों में जो है पूरे इजरायली लोग जो है वो युद्ध के स्थान में जो है डरते हुए, कांपते हुए, घबराते हुए खड़े रहे, परंतु दाऊद अकेला एक व्यक्ति था जो सकारात्मक के साथ, हिम्मत के साथ, जोश के साथ वहां खड़ा रहा। और वो कहता है कि तू हाँ, मैं तुझे ना, तेरे सर को मैं निकाल कर कौवा को डाल दूंगा, ऐसे दाऊद कहता था। और वही जो है उन लोगों के लिए नमक बनकर खड़ा रहा। அந்த ஹோல் சினாரியோ அந்த 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 யுத்த களமே பயத்தால நிரம்பிருக்கு. இஸ்ரவேலே பயத்துல இருக்கு. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுடைய படையெல்லாம் நடுங்குதுன்னா அப்ப இஸ்ரவேலே பயத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். இந்தியன் ஆர்மி और பயத்துல पवित्र இருக்குன்னா இந்தியா பயத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். यहाँ देखिए पूरे पवित्र शास्त्र कहता है कि पूरे इजरायली जो है वहाँ डरे हुए थे। देखिए यहाँ पर पूरा इजरायली लोग डरे हुए थे, जैसे कि इंडियन आर्मी अगर डरा हुआ है, अगर कहते हैं तो पूरा भारत देश ही जो है डरा हुआ हम बोल सकते हैं। இந்தியன் ஆர்மி பயப்படுது அப்படின்னு பேப்பர்ல வந்துச்சுன்னா இந்தியா பயப்படுதுன்னு அர்த்தம். अगर इंडियन आर्मी जो है वो डरा हुआ है, अगर अखबार में आ जाए, उसका अर्थ यह है कि पूरा भारत देश डरा हुआ है। அப்ப பாருங்க, ஒரு கண்ட்ரியோட ஆர்மியே பயந்து நிக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒருத்தன் அவ்வளவு பாசிட்டிவிட்டியை எங்க இருந்து எடுத்துட்டு வரான்? அவன் அதான் அந்த உப்பின் தன்மைன்றது. அதான் உப்பு. यहाँ देखिए पूरा पूरा देश जो है वहां पर डरा हुआ था, परंतु ये एक व्यक्ति सिर्फ जो है जो सकारात्मक सोच वहां पर लेकर आया, वो कहाँ से है, उसी को हम कहते हैं कि नमक का जो सारांश है। அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்பவுமே பாசிட்டிவாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுகிறவர்களா இருங்க. எவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டி உங்களுக்கு சுத்தி நடந்துகிட்டு இருந்தாலும், தாவீதை சுத்தி ஒரு பெரிய நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல அவன் தன்னை பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். इसलिए मैं कहता हूं कि आपके जीवन में चाहे परिस्थिति कितना भी नकारात्मक क्यों ना हो, आप कभी भी ना घबराए, ना डरे। आप जो वहां पर जो सकारात्मक सोच विचार के साथ आकर खड़े हो जाइए। और जैसे दाऊद देखिए उन दिनों में जो है जैसे सकारात्मक सोच के द्वारा, विचार के द्वारा खड़ा हुआ, उसी प्रकार आपके परिस्थिति में चाहे कितना भी चाहे नुकसान वाली बात क्यों ना हो, वहां पर आप सकारात्मक सोच विचार को लेकर अपने जीवन में आगे बढ़िए। எப்பவும் சொல்லுங்க, என்னால முடியும்னு சொல்லுங்க. सदा ये बात को कहते रहिए कि मुझसे सब कुछ संभव है। என்னால எல்லாம் முடியும். இது யாரோட और ஆடியோ मैं இருக்கு? सब कुछ कर सकता हूँ, ये बात बोलिए आप लोग। என்னால இதை செய்து முடிக்க முடியும். और मुझसे सब कुछ संभव है, मैं सब कुछ कर सकता हूँ। நான் உடைபடாத और मैं எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் அதை உடைச்சு அதை என் முன்னாடி இருக்கிற எந்த பெரிய மலையா இருந்தாலும் அதை அப்படியே நொறுக்கி தூள் தூள் ஆக்கிடுவேன்னு சொல்லுங்க. और मेरे सामने चाहे कितना भी बड़ा पहाड़ क्यों ना हो, जिसे तोड़ नहीं सकता हो, उस पहाड़ को भी मैं तोड़कर चकनाचूर कर मैं आगे बढ़ूंगा, ऐसे बोलिए आप। ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கறத அறிக்கை செய்யுங்க உங்க வாயில. क्योंकि इस संसार में जो है उससे भी महान परमेश्वर जो है मेरे अंदर है, इसलिए मैं नहीं डरूंगा, ऐसे बोलिए, ऐसा बोलने का आदत डालिए आप। எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு நாளும் விழுந்து போக மாட்டேன். என் மேல நீ கொண்டு வந்து ஒரு இமய மலையவே வச்சாலும் அதையும் கொடைஞ்சுக்கிட்டு வெளியே வந்து வளர்ந்து நிக்கிற ஒரு பெரிய விருட்சமா, ஒரு மரமா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லணும்.
यहाँ देखिए आप ऐसा बोलिए, मेरे ऊपर चाहे कितना भी बड़ा पर्वत, हिमालय पर्वत को भी लेकर आकर रखने पर भी मैं उसे तोड़ कर ऊपर आऊंगा, मैं ऐसे वृक्ष हूं, पहाड़ को भी तोड़ एक डालूंगा मैं। पेड़ बन के चलो। एक पेड़ बनकर खड़ा हो जाऊंगा, ऐसे बोलिए। எப்பவுமே எந்த சூழ்நிலையையும் உடைத்து நொறுக்குகிற ஒரு சம்பட்டியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்டதையும் உடைச்சு நொறுக்க வேண்டாம் நானு. அப்பேற்பட்ட சம்பட்டிடா நானுங்கிறத சொல்லுங்க. वो चाहे कितना भी बड़ा पहाड़ क्यों ना हो, उस पहाड़ को तोड़ने का मैं एक पातू हूं, ऐसे बोलिए। ஆமா, நான் இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்குங்கிறத அறிக்கை பண்ணுங்க. मैं जहां कहीं भी रहता हूं वो स्थान आशीष से भरा रहेगा, ऐसे बोलिए। ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். क्योंकि मेरे अंदर जो है वो महान है। இல்லாதவைகள் இருக்கிறதாய் மாறும். और जो जहां पर कुछ नहीं है वहां सब कुछ बन जाएगा। பயம் இருக்கிற இடத்துல நான் தைரியமா இருப்பேன். जहां पर डर है वहां पर मैं हिम्मत के साथ अपने जीवन बिताऊंगा। எங்க நெகட்டிவ் இருக்கோ அங்க நான் பாசிட்டிவா இருப்பேன். जहां पर नकारात्मक है वहां पर मैं सकारात्मक बनकर खड़ा रहूंगा। எங்க இருள் இருக்கோ அங்க நான் வெளிச்சமா இருப்பேன். और जहां पर अंधेरा है वहां पर मैं ज्योति बनकर खड़ा रहूंगा। எங்க இல்லாம இருக்கோ அங்க நான் எல்லாம் இருக்கிறவனா இருப்பேன். जहां पर शून्य है वहां पर मैं सारे वस्तु के साथ आकर खड़ा रहूंगा। ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், ஒரு தைரியம், ஒரு ஒரு உள்ள இருந்து ஒரு சீறி வர்ற சிங்கம் மாதிரி இருங்க எப்பவும். देखिए एक हिम्मत के साथ, एक धैर्य के साथ, एक शेर के गरजने के उस आवाज के साथ आकर वहां पर खड़े रहिए। வேதம் சொல்லுகிறது நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். और पवित्र शास्त्र कहता है कि धार्मिक जन जो है शेर के जैसे बड़े हिम्मत के साथ रहेगा। நீதிமான் சிங்கத்தை போல இருப்பானா? நீதிமானையும் சிங்கத்தையும் கம்பேர் பண்றாரு பாருங்க. और यहाँ देखिए धार्मिक व्यक्ति और शेर को जो है दोनों को एक साथ जोड़ता है। சிங்கம் போல இருங்க. और शेर के समान रहिए। உங்க வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். आपका जीवन बड़े आशीष का कारण बनेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. और प्रभु आप सबको आशीष देवे। நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। தகப்பனே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில நின்னு கொண்டிருக்கிறார்களோ, ये पिता परमेश्वर आज के सवेरे के वक्त जो भी लोग नकारात्मक जो विचार लेकर और ऐसे परिस्थिति पे अपने जीवन को बिताते हैं, இப்பொழுது அவர்கள் நாவிலே ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா பிறக்க ஆரம்பிப்பதாக. और इसी वक्त प्रभु जी उनके उनके जबान में जो है जीवन के शब्द निकलने शुरू हो जाए। இப்பொழுது எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் ஆண்டவரே மரணம் சூழ்ந்திருக்கிற, மரணம் ஆண்டு கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஜீவனை அறிக்கை செய்கிற ஜீவாதிபதி இவர்களுக்குள் இருக்கிறார் என்பதை ஆண்டவரே இவர்கள் வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. ये प्रभु जी इनके जीवन में जो मृत्यु है प्रभु जी, उस मृत्यु के भीतर प्रभु जी जीवन देने वाला परमेश्वर मेरे अंदर है, ऐसे एहसास करते हुए आगे बढ़ने के लिए इन्हें सहायता और मदद कर। மரணம் ஆண்டு கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இவர்கள் ஜீவனை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் எழும்புவார்களாக. हाँ प्रभु जी, जहाँ पर मृत्यु अपने अपने अधिकार को बना कर रखा है प्रभु जी, वहां पर ये लोग जीवन को पैदा करने वाले लोग बनकर आगे बढ़ने के लिए तो सहायता और मदद कर। இயேசுவின் நாமத்தினாலே ஜீவனை இவர்கள் மேல் நான் பேசுகிறேன் அப்பா. यीशु के नाम पर मैं जीवन को इनके ऊपर घोषणा करता हूं मेरे प्रभु। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके नाम को आप महिमा कर। இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम में मांगता हूं मैं भला परमेश्वर। ஆமென். आमेन। ஆமென். 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆம், ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரும் நாட்கள்ல அந்த அந்த கேம்புக்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்காக நீங்க அதிகமா ஜெபித்துக் கொள்ளுங்கள். டி அடிக்ஷன் கேம்ப் அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, Pastor.